ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய ஓணம் தின நல்வாழ்த்துக்கள். ஓணத்துக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்ச் ரெசிபி எங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சோன்னு சொல்லி பார்க்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து குக்கர் போட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே காய்கறி எல்லாம் சாம்பார் தான் வச்சுருக்கோம். எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. காய் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சாம்பார் பொடி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. காய் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காய் நல்லா வெந்தோடனே நம்ம வேக வச்சுருக்க பருப்பை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தேங்காய் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்யலாம். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லா தாராளமாக ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு மாங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அவியல் செய்கிறதுக்கு வாழைக்காய், சேனக்கிழங்கு, பீன்ஸு, கொத்தவரங்காய், கேரட்டு, முருங்கைக்காய், உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ, பூசணிக்காய் கூட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்து வேக வச்சுருங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவியலுக்கு வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க மாட்டோம். அதனால் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு அரைச்சி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிரும். ரசம் வைக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஜீரக மிளகு தட்டினது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கி வந்தோடனே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி நல்லா கொதி வந்தோடனே பருப்பு வேக வச்சுருக்கோம்ல சாம்பாருக்கு, அதிலேருந்து கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ரசம் வந்து நல்லா கொதித்து வரக்கூடாது. இந்த அளவுக்கு நுரக்கட்டி இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாசிப்பருப்பு பாயசத்துக்கு 1/2 கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. வறுத்து கொடுத்துட்டு குக்கரில் சேர்த்து விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸ் தோரனுக்கு முட்டைக்கோஸ் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையாலேயே கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானோன்னே கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம கிளறி வச்சுருக்க முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த தாளிக்கிற வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் அது கேப்சர் ஆகலை. நீங்கள் வந்து சாதாரணமாக கடுகு உளுந்து தாளிக்கிற மாதிரி தான் தாளிச்சிக்கணும். தாளிச்சிட்டு நம்ம கிளறி வச்சுருக்க முட்டைக்கோஸை அதில் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து மூடி வைக்க வேணாம், ஓப்பன்லேயே வச்சு வதக்கி எடுத்திங்கன்னா முட்டைக்கோஸ் தோரன் ரெடி ஆயிரும். பாயசத்துக்கு பாசிப்பருப்பு வெந்துருச்சு. நம்ம 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 1 கப்பு அளவுக்கு வெல்லத்தை வந்து தண்ணி சேர்த்து பாகுப்பதெல்லாம் காய்ச்ச தேவையில்ல, வெல்லம் நல்லா கரைஞ்சால் போதும். வெல்லம் கரைஞ்சோடனே தூசி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே 2வதாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க. கொஞ்சம் கொதித்து வந்தோடனே ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோடனே முந்திரி திராட்சை சேர்த்துட்டு நல்லா வறுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பருப்பு பாயாசம் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓணத்துக்கு இதுதான் எங்கள் வீட்டில் செஞ்சோம். நேந்திரங்காய் சிப்ஸு, இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய், முட்டைக்கோஸ் தோரன், அவியல், ஒயிட் ரைஸ், பருப்பு சாம்பார், ரசம், பருப்பு பாயசம் இதான் செஞ்சோம். ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சோம். பீட்ரூட் பச்சடி எல்லாமே செய்யலான்னு பார்த்தோம், டைம் இல்லை. அடுத்த ஓணத்துக்கு சிறப்பாக ஓணம் சத்யா ரெசிபி செஞ்சுருவோம். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.